மாடு வெட்டும் விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. தற்போது தமிழ்நாட்டில் கன்றுகள் பசுக்களை வெட்ட தடை விதித்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்துல பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் அனுமதிக்கப்பட்ட இடங்கள் தவிர பிற பகுதிகளில் மாடுகளை வெட்ட தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்து மக்கள் கட்சியின் இளைஞர் அணி பொதுச் செயலாளராக இருந்த கோவை மாவட்டம் துளபுரத்தை சேர்ந்த சூரியசாந்த் என்பவர் சில உயர்நீதிமன்றத்தில் ஒரு தாக்கல் செய்தார். கடந்த ஆண்டு பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு கோவை செல்வபுரம் பகுதியில் மாடுகளை வெட்டுவதற்காக தகர கொட்டைகள் அமைக்கப்பட்டதாகவும் இது தொடர்பாக புகார் அளித்ததை தொடர்ந்து செல்வபுரம் போலீசார் அந்த இடத்துக்கு 7 மாடுகளை மீட்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். இதேபோல் இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பித்த நீதிபதிகள் ஜியா சாமிநாதன் மற்றும் லட்சுமி அமர்வு கடந்த 2020ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தின் இரு நீதிபதிகள் அமர்வு பொது இடங்களில் மாடுகளை வெட்டுவதற்கு தடை விதித்து உத்தரவிட்டு 1976ஆம் ஆண்டு பசுவதியை தடை செய்து தமிழக அரசு அரசாணை பிறப்பித்துள்ளதாகவும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு விதிகளில் அனுமதிக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே மாடுகளை வெட்ட வேண்டும் என அறிவிக்கப்பட்டது. அதேபோல் அனுமதிக்கப்பட்ட இடங்களை தவிர பிற பகுதிகளில் மாடுகளை வெட்டக்கூடாது என்றும் பொது இடங்களில் மாடுகள் வெட்டப்படவில்லை என்பதை தமிழக அரசின் தலைமை செயலாளரும் டிஜிபியும் உறுதி செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்தது. இந்த உத்தரவை தான் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்த அமர்வு தமிழ்நாட்டில் கன்றுகள் பசுக்களை வெட்ட தடை விதித்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தற்போது தடை விதித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். மாடு வெட்டும் விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. தற்போது தமிழ்நாட்டில் கன்றுகள் பசுக்களை வெட்ட தடை விதித்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்துல பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் அனுமதிக்கப்பட்ட இடங்கள் தவிர பிற பகுதிகளில் மாடுகளை வெட்ட தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்து மக்கள் கட்சியின் இளைஞர் அணி பொதுச் செயலாளராக இருந்த கோவை மாவட்டம் துளபுரத்தை சேர்ந்த சூரியசாந்த் என்பவர் சில உயர்நீதிமன்றத்தில் ஒரு தாக்கல் செய்தார். கடந்த ஆண்டு பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு கோவை செல்வபுரம் பகுதியில் மாடுகளை வெட்டுவதற்காக தகர கொட்டைகள் அமைக்கப்பட்டதாகவும் இது தொடர்பாக புகார் அளித்ததை தொடர்ந்து செல்வபுரம் போலீசார் அந்த இடத்துக்கு 7 மாடுகளை மீட்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். இதேபோல் இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பித்த நீதிபதிகள் ஜியா சாமிநாதன் மற்றும் லட்சுமி அமர்வு கடந்த 2020ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தின் இரு நீதிபதிகள் அமர்வு பொது இடங்களில் மாடுகளை வெட்டுவதற்கு தடை விதித்து உத்தரவிட்டு 1976ஆம் ஆண்டு பசுவதியை தடை செய்து தமிழக அரசு அரசாணை பிறப்பித்துள்ளதாகவும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு விதிகளில் அனுமதிக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே மாடுகளை வெட்ட வேண்டும் என அறிவிக்கப்பட்டது. அதேபோல் அனுமதிக்கப்பட்ட இடங்களை தவிர பிற பகுதிகளில் மாடுகளை வெட்டக்கூடாது என்றும் பொது இடங்களில் மாடுகள் வெட்டப்படவில்லை என்பதை தமிழக அரசின் தலைமை செயலாளரும் டிஜிபியும் உறுதி செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்தது. இந்த உத்தரவை தான் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்த அமர்வு தமிழ்நாட்டில் கன்றுகள் பசுக்களை வெட்ட தடை விதித்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தற்போது தடை விதித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.